அப்துல் கலாம் பெயரில் கட்சி தொடங்கப்பட்டுள்ளதற்கு அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் சர்ச்சை எழுந்துள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் தற்போது தனி கட்சியை தொடங்கியுள்ளார். அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பேக்கரும்பு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி என கட்சியின் பெயரையும் அப்துல் கலாம் உருவம் பொறித்த கொடியையும் அவர் ஞாயிற்றுக்கிழமை அறிமுகப்படுத்தினார். கலாம் என்ற தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பயணத்தை அந்த கொடியை ஏற்ற அப்துல் கலாம் பெயரில் கட்சி தொடங்கப்பட்டிருப்பதற்கு அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தனது சகோதரரான அப்துல் கலாம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் அவரது பெயரில் கட்சி தொடங்கியிருப்பதை தாம் விரும்பவில்லை என்றும் அப்துல் கலாமின் சகோதரர் முகமது முத்துமீரான் மரைக்காயர் தெரிவித்துள்ளார். தந்தி அப்துல் கலாம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டார். தனிமனிதர் அவர் பேரை போட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதோ எந்த நடவடிக்கை செய்வதையும் நானும் என் குடும்பமும் ஆட்சேபிக்கிறோம். அப்துல் கலாம் பெயரிலான கட்சியும் அவரது உருவம் பொறித்த கொடியை வெளியிட்டிருப்பதும் வருத்தத்தை தருவதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எங்க சித்தப்பா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு பெரிய மகான். அவங்க பேர்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது, அவங்க பேரை அவங்க உருவத்தை ஒரு கொடியாக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதை நாங்க விரும்பல. அதனால நாங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் கட்சி தொடங்கப்பட்டது குறித்து விளக்கமளித்துள்ள பொன்ராஜ், அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களால் இணைந்து தொடங்கப்பட்டதாகவும் தான் கட்சியின் ஆலோசகராகவே இருப்பதாகவும் கூறினார். அப்துல் கலாம் குடும்பத்தினரின் முழு ஒப்புதலின் பேரிலேயே கட்சி தொடங்கப்பட்டதாகவும் பொன்ராஜ் விளக்கமளித்தார். மாணவர்கள் இளைஞர்களை நான் சந்தித்து, என்னை தேடி சந்திக்க வந்த மாணவர்களை சந்தித்து, அதன் பேரில் இந்த அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சிக்கு நான் என்னுடைய ஒப்புதலை கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால இது மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்ட தான் கேட்கணும். சரிங்களா? அவங்க இன்னைக்கு அந்த பேரை அறிவிப்பதற்கு முன்பாக நான் அவங்க வீட்டுக்கு சென்று அவங்ககிட்ட இது என்னன்றது நேற்று நைட்டே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். பேரும் சொல்லியாச்சு, கொடியை பத்தியும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்ப எந்த விதமான மறுப்பும் அவங்க சொல்லல. சாதி, மத, இன, மொழிகளுக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு உலகம் போற்றும் மாமனிதராக திகழ்ந்த அப்துல் கலாம் பெயரில் கட்சி தொடங்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளதோடு சர்ச்சையையும் உருவாக்கியுள்ளது.